வணக்கம். அஞ்சரை பெட்டியின் மூலிகை விருந்து பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு துவையல் வகை. இந்த துவையல் மல்லி விதை துவையல், அதாவது கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம். கொத்தமல்லி விதைங்கிறது இந்த தனியா தான் நம்ம கொத்தமல்லி விதை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொத்தமல்லி வச்சு நம்ம துவையல் செஞ்சுருக்கோம், சட்னி செஞ்சுருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதோட விதை, அதாவது தனியா துவையல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா, மிளகாய் வற்றல், புளி, மஞ்சப்பொடி, உப்பு, கடுகு, கொஞ்சம் எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கடாய் சூடான உடனே எண்ணெய் விட்டு இந்த கொத்தமல்லி விதை, அதாவது தனியா, இதை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல வாசனை வரும் வரைக்கும் நல்லா அந்த தனியாவை நம்ம வறுக்கணும். கொஞ்சம் தனியா போட்டு நல்லா நம்ம இது கொத்தமல்லி துவையல் மாதிரி இருக்காது, அதோட நல்ல ஒரு வித்தியாசமான சுவையோட இருக்கும் இந்த தனியா துவையல். இது நம்ம சூடான சாதத்தில் நெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல செவக்க வறுக்கணும். இதை நல்ல வாசனை வரும், அந்த தனியாவோட வாசனை நல்லா வரும் அந்த எண்ணெயில். கருகிடாமல் கொஞ்சம் விடாமல் வறுத்தாதான் பிளாக் ஆகாமல் கருகாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் கை விடாமல் வறுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல செவந்து வருது தனியா, அதோட நல்ல வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இந்த தனியாவுக்கு ஒரு அரை மிளகாய் போகிறோம். இந்த மிளகாய் வெற்றலில் ஒரு அரை மிளகாய் வெற்றல் போகிறோம் காரத்துக்கு, அப்புறம் ரொம்ப காரமாயிடும். தனியா எவ்வளோ சேர்த்துக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாயும் சேர்த்து நல்லா இதில் வறுத்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டுலேயே கொஞ்சம் புளி, லேசாக புளியை அந்த சூட்லேயே கொஞ்சம் பெரட்டி எடுத்து அரைச்சோன்னா அதோட சுவை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சும்மா அந்த சூட்லேயே புளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வறுக்க வேண்டியது தான் வறுத்தாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இதை நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த தனியா, மிளகாய், புளி இது மூணும் நல்லா ஆறி இருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் இந்த வறுத்த இந்த பொருட்களை நம்ம சேர்க்குறோம். இதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும், ஏன்னா இது துவையல் இல்லையா. கொஞ்சம் அரையணும். ஓகே, இப்போ நம்மளோட இந்த துவையல் நல்லா அரைஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லி விதை, ஆனாலும் அந்த கொத்தமல்லியோட அந்த வாசனை இருக்காது, நல்ல அந்த தனியாவோட வாசனை தான் இதில் இருக்கும். வறுத்த தனியாங்கிறதால நல்லா அதோட அந்த ஃப்ளேவர் இந்த துவையலில் ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகை தாளித்து அதில் சேர்த்து கலந்து வச்சிடணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டு, கடுகு வெடித்த உடனே அந்த துவையலில், அந்த தனியாக அரைச்சி வச்சுருக்கிற தனியாக துவையலில் அதை போட்டு
கலந்து வச்சிட்டோம்னாக்கா கொத்தமல்லி விதை துவையல் தயாராகிடும். ஸோ இந்த எண்ணெயில் இப்போ நான் கொஞ்சம் கடுகு சேர்க்குறேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இந்த கடுகை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி விதை துவையலில் சேர்த்து நல்லா அதுலேயே நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது சுவையான கொத்தமல்லி விதை துவையல் இல்லைன்னா தனியா துவையல் நமக்கு தயாராக இருக்குது. இந்த கொத்தமல்லி விதை துவையல் இது எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொத்தமல்லி விதையை போட்டு நல்லா சிவக்க வறுத்தோம். அதோட மிளகாய் வற்றலையும் போட்டு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி போட்டு அந்த சூட்லேயே நல்லா வதக்கி நல்லா ஆறின உடனே அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு இதையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெயில் கடுகு போட்டு வெடித்த உடனே அந்த துவையல் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னாக்கா கொத்தமல்லி விதை துவையல் நமக்கு தயாராகிடும்.